இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மலம்புழா டேமுக்கு பேக் சைடில் இருக்க கவாத்தீவுக்கு தாங்க போகிறோம். போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பசிச்சிருச்சு. அதனால் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறியாச்சு. மலம்புழா டேமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மலம்புழா டேம் போயிட்டு தான் அங்கே போகணும். இப்போ ஃபைனலாக நம்ம மலம்புழா டேமோட பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோம். இங்கேருந்து அந்த கவாத்தீவு போகிறதுக்கு சண்டேங்கிறனால மட்டும்தான் பஸ் அவைலபிளாக இல்லை. அதனால் ஆட்டோ பிடிச்சி போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம கவாத்தீவுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பாலக்காட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம்னு கூட சொல்லுவாங்க, கவாத்தீவு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம மலம்புழா டேமோட பேக் சைட்லேயே இருக்குதுங்க. ஸோ மலம்புழா டேமுக்கு வரவங்க கண்டிப்பாக இங்கேயும் வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுற்றி மலை, காடு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சன்செட் தீமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சன்செட் தீமை பார்க்குறக்கே முக்கால்வாசி ஈவினிங் டைமில் இங்கே அதிகமாக கூட்டம் வரும். ஸோ ரொம்ப வந்து அருமையான ப்ளேஸு. செமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து செமையாக இருக்குங்க இந்த ப்ளேஸு. ஸோ நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். ஸோ பாலக்காடு போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஆர் பேக்கரியில் அப்படியே சாப்பிட்டு கிளம்புறோம். ஸோ சிக்கன் கொத்து பரோட்டா செமையாக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாலக்காடு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே நம்ம கோயம்புத்தூர் ஏறி பஸ் ஏறி